நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 2 கைகளும் இருக்காது, காலால் எழுதுகோலை பிடித்து அழகாக ஓவியம் வரைவார்கள். 2 கண்களும் தெரியாது, மிகவும் நேர்த்தியாக கூடைகளை பின்னுவார்கள். கைத்தடியின் துணையுடன் தனியாக சாலைகளில் நடந்து செல்வார்கள். இவர்களை உடல் ஊனமுற்றோர் என்று நாம் அழைக்கிறோம். ஊனம் என்பது உடலில் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் மனம் ஊனமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பார்கள். சிலருக்கு உடலில் ஏதேனும் கொடிய நோய் இருக்கும். இருந்த போதிலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியுடனும் சிரித்த முகத்துடனும் காட்சி அளிப்பார்கள். வேறு சிலரோ சாதாரண தலைவலி வந்துவிட்டாலே போதும், வீட்டையே 2ஆக்கி விடுவார்கள். சிலருக்கு உடலில் எந்த விதமான நோயும் இருக்காது, ஆனால் பார்ப்பதற்கு நோயாளிகளைப் போலவே தென்படுவார்கள். ஆணவம், கோபம், காமம், வெறுப்பு, பேராசை போன்ற விவகாரங்களில் ஏதேனும் ஒன்றால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். விகாரங்கள் கூட ஒருவித நோய்தான். இவைகள் மனிதனின் மனதை பாதிக்கும் மனநோயாகும். மிருகங்களின் உடலிலேயே நோயை எதிர்த்து போராடும் சக்தி இருப்பதைப் போல உடல் நோய்களையும் மனதை பாதிக்கும் மனநோயையும் எதிர்த்து போராடும் வலிமை மனித மனதுக்கு உண்டு. மனம் வலிமை பெற வேண்டுமானால் மனதை பண்படுத்தும் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தியான கலை மனதை பண்படுத்துகிறது. தியானம் செய்தால் மனம் அமைதி அடைகிறது, நிதானமாக சிந்திக்க முடிகிறது. வீணான எண்ணங்களை நீக்கி திடகாத்திரமான எண்ணங்களை உருவாக்க முடிகிறது. ஒருமுகப்படுத்தும் சக்தி அதிகரிக்கிறது. சிகரெட் பிடிப்பது, மதுபானம் அருந்துவது போன்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட முடிகிறது. தியானமா? அது வயதானவர்களுக்கு தானே, அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்றெல்லாம் கூறி நாம் தட்டி கழித்து வந்த காலம் இப்போது மாறிவிட்டது. இன்று உலகம் போகிற போக்கில் மன உளைச்சல், பயம், பதற்றம், சோகம், ஏமாற்றம், கோபம் இவைகளிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்பதற்காக தியான கலையை கற்றுக்கொள்வதில் பலர் ஆர்வம் கொண்டுள்ளார்கள். தியானம் என்பது மனிதனையும் இறைவனையும் இணைக்கும் பாலமாகும். தியானம் என்றால் தொடர்பு என்று கூட பொருள் கொள்ளலாம். நாம் ஒரு மனிதரை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ சிந்திக்கும் போது அந்த மனிதருடன் அல்லது பொருளுடன் ஒரு தொடர்பு உண்டாகிறது. நாம் எல்லா நேரங்களிலும் எதையேனும் சிந்தித்து கொண்டேதான் இருக்கிறோம். சரியான தியானம் என்பது நாம் மனதின் மூலம் இறைவனை நினைப்பது, இறைவனை பற்றிய உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவது, இறைவனின் அன்பில் மூழ்கி இருப்பது போன்றவையாகும். சிந்தனை துளி. தியானம் செய்ய பழகுவோம். மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேணுவோம்.